பெத்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்த ஒரு அப்பாவினுடைய இறுதி ஊர்வலம். ஆனா அந்த இறுதி சடங்குக்கு கூட அந்த பிள்ளைகள் வரல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணன்னு தெரியுமா? ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஹரியானா மாநிலம் சோனிபட் பகுதியில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் வசிச்சு வந்தவர் தான் சிவசரண் குப்தா அப்படிங்கிறவரு. தன்னோட வாழ்நாள் முழுக்க தன்னோட 3 மகள்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருடைய லைஃபையே அர்ப்பணிச்சாரு. ஆனா அவர் உடல்நலை குறைவால இறந்த போது 3 மகள்களும் வந்து நேபாள், உத்தரப்பிரதேஷ், மும்பைன்னு வேற வேற இடத்துல இருந்திருக்காங்க. நேர்ல வர முடியலையாம். சரி, நேர்ல தான் வர முடியல, இறுதிச் சடங்கையாவது நேர்ல பார்த்தாங்களான்னா அதுவும் கிடையாது. ஒரு மகள் மட்டும் ஆன்லைன்ல வந்து நம்ம கூகுள் பே யூஸ் பண்றோம் இல்லையா, கூகுள் பே மூலயமா 5100 ரூபாய் பணம் அனுப்பிட்டு அப்பாவுக்கு இறுதி சடங்கு நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. அந்த உடலை எரிக்கும் போது அந்த 3 மகள்களும் வீடியோ கால்ல பாத்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் போதாதுன்னு வீடியோ கால்ல பேசும்போதே ஒரு மகள், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், நாங்க குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற சொன்னதா வெளியாகி இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே பரபரப்பையும் கொடுத்துருக்கு. பணம் சம்பாதிக்கவும் வாழ்க்கை ஓட்டத்துல ஓடவும் எல்லாருக்குமே 1000 வேலைகள் இருக்கலாம். ஆனா பெத்த அப்பா ஒரு முறை நேர்ல வந்து கடைசியா பார்க்க கூட நேரம் இல்லாம போன இந்த சம்பவம் சோசியல் மீடியால இன்னைக்கு ரொம்ப கேள்விகளை வந்து எழுப்பிருக்கு. சரி, அவங்களால பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துல தான் விட்டீங்கன்னு சரி, இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இறுதிச் சடங்கு கூட போகாம இருந்தா எப்படி? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களுடைய பின்னணிகள் தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.